சங்கரி, என்னம்மா இது எனக்கு மட்டும் தனியா இலை போட்டிருக்க? நீ பக்கத்துல உட்கார், சேர்ந்தே சாப்பிடுவோம். அது தப்பு. முதல்ல புருஷனுக்கு பரிமாறணும், அப்புறம் ஒரு மிச்சம் வச்ச சாதத்தை பிரசாதமா நினைச்சு சாப்பிடணும். அதான் ஒரு மனைவிக்கு சந்தோஷம். ஐயே, என்ன நீ பாட்டி காலத்து பழக்கத்தெல்லாம் பேசுற? எனக்கு பிடிக்காது. நீ பக்கத்துலயே உட்காரு, சேர்ந்தே சாப்பிடுவோம். எப்படிங்க? நானும் உட்கார்ந்து பரிமாறது யாரு? நான் இருக்கேம்மா. வாங்கக்கா வாங்க. பக்கத்து வீட்டு ஜானகி அக்கா, இவங்க உதவியால தான் நான் இன்னைக்கு சமையலே முடிச்சேன் தெரியுமா? ஓ, இந்த ஊர்ல நம்ம தனியா இல்ல, நமக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க. சங்கரி, நீ இலை போட்டுட்டு உட்காருமா, நான் பரிமாறுறேன். உட்காருமா. புதுசா கல்யாணம் ஆன ஜோடி 2 பேரும் முதல்ல தித்திப்பு தான் சாப்பிடணும். இந்தாங்க தம்பி. ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சதா? ஆமா தம்பி. அப்பா, எனக்கு இனிமே கவலை இல்ல. உங்க தயவால சங்கர் இனிமே நல்லா சமைக்க கத்துக்குவா. நான் தப்பிச்சுக்கிட்டேன்பா. போதும் நிறைய போடாதீங்க. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு நிதானமா வயிறு நிறைய சாப்பிடணும். புதுசா கல்யாணம் ஆனதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். அக்கா ஏன் போயிட்டாங்க? உங்க அக்கா அனுபவசாலி, புரிஞ்சுக்கிட்டாங்க, போயிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஐயோ, இன்னும் நீ எல்கேஜி யூகேஜில தான் இருக்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன நீங்க? அது சரி, உன்னை நான் எப்ப டிகிரி ஹோல்டராக்க போறேன்னு எனக்கே தெரியல. புதுசா கல்யாணம் ஆனவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறோம். கையும் காலையும் சும்மா இருக்க முடியுமா? என் கை சும்மா இருக்கல. என் கை சும்மா இருக்காத. என்ன நீங்க சாப்பிடும்போது பார், ஒரு கை சாப்பிட இன்னொரு கை விடுங்க, அக்கா வந்துருவாங்க. சங்கரி, நான் சும்மா இருக்கணும்னா நீ எனக்கு ஊட்டணும். நான் மாட்டேன், அக்கா வந்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கசம்சம் ஆயிடக்கூடாதுன்னு தானே புத்திசாலிதனமா உங்க அக்கா ஒதுங்கிட்டாங்க. பார், நீ எனக்கு ஊட்டலன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை தான். ஒரே ஒரு தடவை. சங்கரி, இன்னொரு தடவை. போங்க. அப்ப நான் இன்னைக்கு பட்னி தான். என்னது? என்ன சங்கரி, நீ போட்ட கோலத்தை நீயே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லக்கா, கோலத்தை சரியா போட்டிருக்கேன் நான் பாத்துட்டு. நீ எந்த கோலத்தை சொல்ற? தரையில போட்டிருக்கிற எந்த கோலத்தையா, இல்ல நீ தாயாக போறிய அந்த கோலத்தையா? உன்னை பொறுத்த வரைக்கும் 2யுமே நீ சரியாதாமா போட்டிருக்க. சங்கரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். உடம்புக்கு என்னமா? ஒண்ணு இல்லைங்க. ஏன் சங்கரி ஒண்ணும் இல்லைன்னு மறைக்கிற? உனக்கு இந்த வியாதி வரத்துக்கு காரணமே இவர் தானே? ஐயோ, நானா? நான் இந்த தப்பு பண்ணலையே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. எந்த தப்ப மறைச்சாலும் இந்த தப்ப மட்டும் மறைக்கவே முடியாது. வயத்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பாக்கி. அதேதான். கல்யாணமாயி 2 வருஷமா உங்களுக்கு குழந்தையே இல்லன்னு குறைப்பட்டீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகிட்டு இருக்கு. சங்கரி, கௌரி அக்கா, கௌரி கௌரி, சௌக்கியமா இருக்கியா? இருக்கேக்கா. அக்கா, நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமா ஆமா. நீ எங்க வந்த?
குழந்தைக்கு முடி இறக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆஹா. யார் குழந்தை? என் குழந்தைதான். அப்படியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா. கௌரி, உன் இந்த கோலத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலகாலத்துல கல்யாணம் நடக்கலைங்கிற ஒரே காரணத்தினால பெத்தவங்களோட வெறுப்பும் மத்தவங்களோட குத்தல் பேச்சும் என்ன எப்படி எல்லாம் சுட்டரிச்சதுன்னு உனக்கு தெரியும். எப்படியோ கடவுளும் விஷயத்திலேயாவது கருணை காட்டிருக்காரு. அது ஒண்ணே போதுமா? அது ஒண்ணே போதும். அது இருக்கட்டும். அக்கா, நீ எப்படி இருக்க? என்னை பத்தி சொல்லிக்க ஒரு விசேஷமும் இல்ல. குழந்தை கூட தொடாதே. இது ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்து குழந்தை. இத தொடறதுக்கு உனக்கு யோகியதை இல்லை. அதை கேட்க நீங்க யார்? அக்கா, அவர்தான் என் ஆத்துக்காரர். கௌரி, இவரா 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 புருஷன்? ஆமா, நான் தான். நீ எவனையோ ஒருத்தனை இழுத்துண்டு ஓடிட்ட. அதனால உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போய் உங்க அப்பாவுக்கு தலைகுனிவு ஏற்பட்டு போச்சு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அபிராமி பாட்டி செத்து போனாங்க. கௌரி, பாட்டி செத்து போயிட்டாங்களா? சரி சரி, இன்னொரு ஜாதிக்காரனோட ஓடி போன இவளோட உனக்கு என்ன பேச்சு? இவ காத்து பட்டாலே குழந்தை கலங்கப்பட்டுடும். வா வா. கௌரி, சரி வான்னு சொல்றேன். இவளோட என்ன பேச்சு? அக்கா, அக்கா. சங்கரி, எப்பமா கோயில்ல இருந்து வந்தேன்? என்ன பேசாம சிலையாட்ட உட்காந்துருக்க? சங்கரி, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? என்ன விஷயம்? நான் ஒரு பாவிங்க. என்னோட சுகத்துக்காக நான் பலரோட வாழ்க்கையை பாழாக்கி இருக்கேன். என்ன சொல்ற? நான் வீட்டை விட்டு வந்த அதிர்ச்சினால எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதோட கொடுமை, நான் எந்த வயசான ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே கிழவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னாங்க? கோயிலுக்கு போனப்ப கௌரிய பார்த்தேன். அவதாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா. அது மட்டும் இல்ல, இன்னும் குழந்தைத்தனம் மாறாத என் தங்கச்சி அந்த கிழவனோட ஜோடிய போற காட்சிய என் கண்ணால பார்த்தங்க. அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாவது விதியை ஜெயிக்கணும்னு தான் முயற்சி பண்றான். ஆனா எப்பவும் விதிதான் ஜெயிக்குது. சரி சரி, நீ கண்ணை தொடச்சுக்க. நான் ஆபீஸ் பறக்கணும். உன் வயித்துல இருக்கிற குழந்தை சந்தோஷமா பிறக்கணும்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னடா வேதனையான இந்த நேரத்துல சந்தோஷத்தை பத்தி பேசுறான்னு பாக்குறியா? தெரிஞ்சோ தெரியாமல கொஞ்சம் கசப்பை விழுங்கிட்டா சக்கரை வாயில போட்டுக்கிறதில்ல, அந்த மாதிரிதான் இதுவும். புரிஞ்சுதா? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சங்கரியம்மா ரெடியா இருப்பாங்களாம். நான் வந்து சினிமா கூட்டு போவேனா? இப்ப நீங்க கொஞ்சம் சிரிப்பீங்களா? கொஞ்சம் 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 போதுமா?